வணக்கம் மக்களே. நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஏற்கனவே நிறைய பேசிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்போம் இல்லைங்களா? ஸோ பேசிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பழைய வீடியோஸ்லேயே பார்த்துப்போம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க சரிங்களா? இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஜியோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இதை பற்றி பார்க்க போவோம். அது என்ன ஜியோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் எத்தனை விதிகள் இருந்தாலும் இதுதான் பேசிக்கான விதி சரிங்களா? ஸோ இதிலிருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் பேசிக்கான விதி. சரி, இந்த விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க சரிங்களா? அதே மாதிரி பின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, சின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த ஏவும் பியும் பார்த்திங்கன்னா தெர்மல் ஈக்குவலிபிரியமில் இருக்காங்க. தெர்மல் ஈக்குவலிபிரியம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். என் கிளாஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும். அதே மாதிரி பியும் சியும் தெர்மல் ஈக்குவலிபிரியமில் இருக்காங்க. அப்படின்னா ஏவும் சியும் தெர்மல் ஈக்குவலிபிரியமில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவது தான் இந்த ஜியோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சரிங்களா? ஸோ இந்த ஜியோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மேஜராக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஃபீவர்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வச்சுக்கிங்களேன், வாயில் ஒரு டியூப் மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அதோட நேம் என்ன தெரியுமா? தெர்மோமீட்டர். அந்த தெர்மோமீட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பொருளோட வெப்பநிலையை அளவிடுவதற்கு யூஸ் ஆகுது. இந்த தெர்மோமீட்டர் இந்த ஜியோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவாங்க சரிங்களா? இந்த தெர்மோமீட்டரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நிறுத்தி காமிச்சிருக்கேன். இதில் ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணுவேன். தெர்மோமீட்டரில் எந்த விதமான மெட்டீரியல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தெர்மோகப்புள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, காப்பர் யூஸ் பண்ணலாம். அப்புறமேட்டு கான்ஸ்டன்ட் ஓகேவா? நேமே வாயில் நுழைய மாட்டேன். காப்பரு கான்ஸ்டன்ட். அப்புறமேட்டு பிளாட்டினம், ரோடியம் இந்த ரெண்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு காம்பினேஷனும் யூஸ் பண்ணலாம், இந்த ரெண்டு காம்பினேஷனும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியல் கேஸை யூஸ் பண்ணுறதுல என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா? சரி, இந்த தெர்மோமீட்டர் ஃபஸ்ட்டு எப்படி ரன் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? இது வரைக்கும் புரிஞ்சுருந்தோன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா? 1954 முன்னாடி வரைக்கும் 1954 முன்னாடி வரைக்கும் கேஸை யூஸ் பண்ணி தெர்மோமீட்டர் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பாயிண்ட் தான் இருந்தது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பாயிண்ட்டு, இன்னொன்று ஸ்டீம் பாயிண்ட்டு. மோஸ்ட்லி இந்த ஐஸு ஸ்டீம் எல்லாமே வாட்டரில் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டரை வச்சு எக்ஸாம்பிள் இது பண்ணிட்டோம்னா 0 டிகிரி செல்சியஸு, இது 100 டிகிரி செல்சியஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால இவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, T = 100 P - PI / PS - PI. இந்த எஸ்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமோட ப்ரெஷர். ஐங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஐங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸோட ப்ரெஷர். இது ரெண்டும் நீங்கள் என்ன லிக்விட் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் சரிங்களா? ஆனால் இந்த பிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு தெர்மோமீட்டர் ரெடி பண்ணிவிட்டு என் வாயில் அந்த தெர்மோமீட்டர் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷரோட வேல்யூவை இங்கே நோட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு கால்குலேஷனுக்கு டெம்பரேச்சர் அந்த தெர்மோமீட்டர் காமிச்சோம். ஸோ இப்படி தான் 1954க்கு முன்னாடி வரைக்கும் ரன் பண்ணிட்டு வந்தாங்க. 1954க்கு அப்புறமேட்டு ஒரு தேவி கொண்டாடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிற தேவி சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஐஸுங்கிற ஒரு பாயிண்ட்டு, ஸ்டீம்ங்கிற ஒரு பாயிண்ட்டு, இது இல்லாமல் வாட்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொண்டாடுவாங்க. இந்த ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிற தேவி என்ன சொல்லுதுன்னா, இப்போ வாட்டர் ஆகட்டும் இல்லாட்டிட்டா வேறு எந்த கேஸாக ஆகட்டும் லிக்விடாக ஆகட்டும் ஒரு பாயிண்டில் மூணாவுமே இருக்குமா. இப்போ
இப்போ தண்ணி வந்து எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்டில் வந்து அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து ஆவியாகிட்டும் இருக்கும், ஃப்ரீஸும் வந்து ஆகும். இப்படி வந்து பாயிண்ட் வந்து இருக்குமா. வாட்டருக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து எப்போ வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 273.16 கெல்வி, அதாவது செல்சியஸில் சொல்லணும்னா 0.01 டிகிரி செல்சியஸ். இந்த ரேஞ்சில் அங்கே ப்ரெஷர் வந்து கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ வந்து 611 பாஸ்கல். இந்த ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து 3ஆகவும் வந்து இருக்குமா. தண்ணியாகவும் இருக்கும், அதாவது லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்கும், ஸ்டீம் ஃபார்ம்லேயும் இருக்கும், அதே மாதிரி வந்து ஐஸ் ஃபார்ம்லேயும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ட்ரிபிள் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார்முலாவில் ஏதாவது வேரியேஷன் வந்து வந்ததா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாங்க வந்ததுங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா T=273.16 P/PTP. இந்த பிடிபிங்கிறது இந்த ட்ரிபிள் பாயிண்ட் ப்ரெஷர். இப்போ வாட்டராக இருந்ததுன்னா இதை தூக்கி வந்து இங்கே வந்து போட்டுடணும். சரிங்களா. இந்த பிங்கிறது வந்து அந்த வாட்டரில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து வைக்கிறீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணி வந்து எப்பயுமே ட்ரிபிள் பாயிண்டில் இருக்காதுல்ல. ட்ரிபிள் பாயிண்டில் இருக்கிறத மட்டும்தான் வச்சு வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும்னு வந்து இல்லை. தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம். அப்போ வந்து வாட்டர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது வந்து வேரி ஆகும். சரிங்களா. ஸோ வந்து இப்படி தான் வந்து தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. சரி, மெஷர் பண்ணிட்டாங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து மாற்றணும் இல்லையா. ஒரு இது வந்து கெல்வினில் இருக்குது, இன்னொரு இது வந்து செல்சியஸில் இருக்குது, இன்னொன்று இது வந்து ஃபாரன்ஹீட்டில் வந்து இருக்குது. நிறையா வேல்யூஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த வேல்யூஸ் எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து யூடியூப் போஸ்ட்டில் வந்து இது பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 வேல்யூக்கும் இடையே இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்க போவோம். எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போவோம். இந்த ஃபார்முலாஸை வந்து நீங்கள் வந்து வாவாகவும் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ செல்சியஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட ஐஸ் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, அதோட ஸ்டீம் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 100. இது எதுக்கும் பார்த்த மாதிரி இருக்குல்ல, வாட்டருக்கு தாங்க வந்து இவங்க வந்து இதை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மற்ற ஃப்ளூயிடுக்கு சொன்னோம்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எது வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குதோ அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ வந்து வாட்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் எத்தனை வேரியேஷன்ஸ் வந்து பார்க்க முடியும், 100 வேரியேஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி. ஓகேவா. அடுத்து வந்து ஃபாரன்ஹீட் வந்து எடுத்துக்கலாம். ஃபாரன்ஹீட்டோட ஸ்டார்டிங் இது வந்து 32. இதே வந்து இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 712. அப்போ இதுக்கு நடுவில் எத்தனை வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும். இதில் வந்து இதை கழிச்சு எழுதுங்க, 180 வரும். நான் வேல்யூ மனப்பாடம் பண்ணிட்டேன், அதனால் சொல்கிறேன். சரிங்களா. கெல்வின் அப்படின்னா வந்து நம்ம சின்ன வயசில் வந்து படித்த ஒரு ஃபார்முலா. என்னானே தெரியாது, ஆனால் கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஸோ வந்து கெல்வின்ங்கிறது வந்து இதுதான். செல்சியஸோட 773 வச்சு கூட்டினோம்னா அது வந்து கெல்வின். இல்லைன்னா கெல்வினில் வந்து 773 வச்சு கழிச்சோம்னா அது வந்து செல்சியஸ். எப்படி வேணால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுக்கு 100 வேரியேஷன். அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து இதை இது பண்ணோம்னா இது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணிடலாம். இதை ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுவோமா. கம்பேர் பண்ணும்போது -32 வந்து போடணும். ஏன்னா இது வந்து 0வில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது 32ல் வந்து ஓட ஆரம்பிக்குது. அப்போ வந்து -32 வந்து போட்டுடணும். இதுக்கு எத்தனை வேரியேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 வேரியேஷன்ஸ். அதே மாதிரி இதுக்கு எத்தனை வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 180 வேரியேஷன். 0க்கு 0 வந்து அடிச்சு தந்துக்கலாமா. I2 10, 9 18. அப்போ வந்து C/5 = F - 32/9. சரிங்களா. ஸோ வந்து இந்த ஃபார்முலாவை வந்து கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. செல்சியஸில் வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்ற சொன்னாங்கனாலோ, ஃபாரன்ஹீட்டில் வந்து செல்சியஸ்க்கு மாற்ற சொன்னாங்கனாலோ அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன்னொரு வேல்யூ வந்து கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கெல்வின் கேட்டாங்கன்னா இப்போ ஃபாரன்ஹீட்டில் வந்து கெல்வினுக்கு மாற்றோன்னா இந்த வேல்யூவை தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். இல்லாட்டா செல்சியஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்கே தூக்கிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இந்த கெல்வின் என்னென்ன கொண்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து என்னென்ன ஆகும் அந்த மாதிரி வந்து மாற்றி வந்து போட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா. ஸோ வந்து தெர்மோடைனமிக்ஸோட 0th லா வந்து இவ்வளோ தான். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள்.
நான் வந்து புதுசாக வந்து போர்டு வாங்கினேன்னா அந்த போர்டில் வந்து இந்த லைட் செட்டிங்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் கீழே குட்டி போர்டை வச்சு எடுத்துருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டடான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேட்சஸ் தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசலாம், பேசிட்டு வந்து பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து யாருமே வந்து வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு டைம் இது பண்ணிகிட்டு இருக்க, நம்ம எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறமேட்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறமேட்டு கிளாஸஸ் தேவி, இப்படியே வந்து ஜூல் டாப்சன் கோஎஃபிஷியன்ட், இந்த மாதிரி வந்து அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதுதான். சரிங்களா? தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தெர்மல் வந்து பார்த்துக்கலாம் இந்த இதிலே. மேத்ஸ் வந்து நடத்துவேன். இந்த போர்ட் செட்டிங் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். போர்டு விவசாயம் அப்படியே வச்சு ஆணி அடிச்சிட்டோம்னா பரவாயில்லன்னு தோணுது.